இன்றுதான் மணிபுரி சொத்து விழா. அமைச்சர் வருகிறார். அமைச்சர் அவர்களே, மாவிலை தோரணங்கள், மணிபுரி சொத்து விழா சிறப்பாக வணக்கம் பல கூறுகிறேன் வருங்கால வளப்பெறவி வணக்கம் பல கூறுகிறேன் பரிகால வளப்பெறவி வளர்த்த பிள்ளை வணங்குகிறேன் வாழ்கவனே வாத்திடுகிறேன் வணக்கம் பல கூறுகிறேன் வருகால வளப்பெறவி இப்ப முடியாது. சும்மா பண்ண ஒரு நரம்பு தளிச்சாரு. என்ன கேக்குறேன்னு சொல்றேன். இல்ல வேன்ல போ சொல்ல பாத்துக்கலாம். அந்த ஆள் ஆபரேஷன் பண்ணிக்கிறான். என்ன தர்மம்? நீ செய்யல தர்மமா? செய்யல. என்ன செய்யல? எரியில கருப்பத்தை குழந்தை வாயில போட்டு வாய் வந்து போய் ஐயோ ஆனா பாவி ஏன்டா இந்த மாதிரி அப்பா आएगा कौन जी आएगा என்ன காரணம் அப்பா? தந்தைக்கு பிறகு இந்த தலையின் தானே
இந்த நாட்டின் பொறுப்பை நீ ஆள வேண்டும். அப்படியே ஆகட்டும் அப்பா. என்னுடைய சத்தியமுடைய நாட்டு மக்களை நீதி தவறாமல் இந்த நாள் வரையும் சிறப்பாக ஆட்சி புரிந்து விட்டேன். எனக்கு பிறகு இந்த நாட்டை என் மகளிடம் ஒப்படைக்கப் போகிறேன். உங்களுடைய சார்பாக இந்த மலர் மாலையை அந்த மாலையாக அன்பாக வளர்த்தவர் அமைச்சர் வளர்த்த பாசம் தான் நம்முடைய கலக்கினால் மறுபடி சூட்டுவதை விட வளர்த்தவருடைய விருந்தினால் மறுபடி சூட்டினால் நாட்டுக்கு பெருமை அவருக்கு அமைச்சர் எந்த மணிமுகத்தை நீதான் எப்படி நீங்கள் கட்டளை வளர்ப்பு மகனுக்கு நீதான் பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் மிகுதியானது ஐயா. அமைச்சர் அவர்களே, அவராக இருந்தாலும் இந்த பிள்ளைகளை வளர்த்ததையா நீங்கள் அல்லவா? யாருக்கு கிடைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது. முக்காதிகம். ஆகவே இப்பொழுது இந்த மணி யாருடைய கருத்தினால் யாருக்கு மணி சுட்டுவது? யாருப்பா? இந்நாட்டு இளவரசன். அவன் யாரு? போயும் அயலால் இருந்து வாழ வழி இல்லாம இந்நாட்டுக்கு வேலைக்கு ஒரு வேலைக்காரப்பா. உமா பாமா இல்ல உமா முகத்துக்காக உமா டான்ஸுக்காக தான் நீ மட்டும்தான் இளவரசி. நான் திருப்பி வச்சேன்னா உமா நல்லா நடக்கணும். ஆமா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? தெரியுமா? 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கணும். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தியில திலகமாகவும். அது மட்டுமா? பூஜை அறையிலே உனக்கு உனக்காக வைக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கலாம். 500 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அது எங்க விடுறோம்? வாயற்படிக்கு வெளியே. அப்படி செருப்புக்கு சாமான இவன் என்னடா மரியாதை பாடுங்க நாங்க என்னை பத்தி பேச பேசட்டான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் உன் தாய் பேசட்டான் ஏற்றுக்கொள்கிறேன். சிறிய அம்மா என்னம்மா நீ சரோஜா என்னடா சாமான் எப்பா பாரு யாதி இந்த நாட்டுக்கே நீ இளவரசி சரோஜா இந்த நாட்டுக்கு நீ இளவரசியா இருந்தாலும் பெரியவர்களை பார்த்தால் மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். எப்படி தரகுறவாக பேசவே கூடாது. புரியுதா? ஆரட்டுமா? சரோஜா என்னப்பா தங்கை சொல்வது சரியப்பா. இவன் நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் கிடைத்தால் மணிபுரி சுட்டதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? இந்நாட்டு அமைச்சர். அமைச்சர் எனக்கு அழகில்லையா, அறிவில்லையா, வீரமில்லையா, இல்ல எதிர்த்தாலும் குறையா இருக்கு. அவருக்கு ஆண்மைதான் குறையாக இருக்கு. அதனால்தான் ஆன்லைன்ல புக் பண்ணி 2000 ரூபாய் வயகரா மாத்திரை சாப்பிடறான். எங்க வாயில தீ வராது. நான் காலால நம்மளை கிடைத்தாச்சு கொடுங்க. வேலைக்காரன் காயப்பா.
நியாயமாயுது. அமைச்சரே இந்த நாட்டுக்காக நாங்கள் எப்படி உழைத்திருப்போம். சரோஜா பொம்பால அந்த டான்ஸ் அமைச்சரவர்களை சிறு பிள்ளைகள் எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு சொல்றாங்க. ஏதோ சிறு பிள்ளைங்க அவங்க எண்ணத்தை பரிமாறினாங்க. சிறு பிள்ளைகள் பேசிக்கொண்டே இருப்பா. நான் பெரியவங்க இருக்கிறவங்க தான் படிப்படியா வளர்ந்து பெரியவங்க ஆகிறோம். நாங்கள் நினைத்தா இந்த நாட்டை தவிடு மொழியாக்கி விடுவோம். ஏன் ரைஸ் மில்ல வேலை பார்க்கறோங்களா? ஆமா, நான் தவிடு பிடிக்கிறாள், அவர் நோய் தருவாள். என்ன அவரு பேர் டம்டர் மாடு மாதிரி சுத்திங்கிறாரு. சுத்துதுன்னா சொன்னாவா சுத்தம் என்னம்மா அத்தா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். நானா? ஆமா, இத பாருங்க சரோஜா. ஏப்பா, ஒண்ணும் கிடையாது. நம்முடைய மகள் இருக்கின்றாரே முத்தழகி, அவளை விருப்பத்தை கேட்டீங்களா? கேட்கல. இதா இருக்கின்றாள் மகள் முத்தழகி, ஆமா. அவளை விருப்பத்தை கேட்டீங்களா? கேட்கல. யாரையும் கேட்காம நீங்களா எடுத்த முடிவு. தவறு தாம்மா. வீட்டுல 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அபிப்பிராயத்தெல்லாம் கேட்கணும். கேட்டிருக்கணும். அவங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கணும். தனி மனுஷ முடிவு எடுத்தா அந்த குடும்பம் என்ன பாடுபடுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்த தவறைக்காக என்னுடைய திருக்கரத்தால் நானே என் மகளுக்கு மறுபடி சொல்லுகிறேன். மகனே இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தோழியை பத்தி சொல்ல போறேன். தாயின் மணி கூடி தாயின் குடியரசு தின விழாவில் அதனால மறந்துடுவாங்களா? அதனால பாட்டாங்க. மொத்தமா ஆம்பளை அடிக்கிற மாதிரி நாட்டுக்கு நான் தான் மன்னன். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாக முடிச்சு வர பேசலாம். நாட்டு மக்கள் அனைவரும் சீரம் சிறப்போடு எந்தவித குறையில்லாமல் இருக்க வேண்டும். சிங்கம் அமர வேண்டிய இடத்தில சிறு நரிக்கு வேலை. நரி போ காட்டுறோம் பாரு. நாட்டு மக்களுக்கு நலமோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு வேலைக்காரனாக இருந்த நாட்டு மக்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். பெரிய வேலைக்காரன், சின்ன வேலைக்காரன். வேலைக்காரா நாட்டு மக்களை நலமோடு பார்த்துக்கொள். எனக்கு பயிற்சியாக இருக்கிறது. நான் சென்று ஓய்வு பெறுகின்றேன். சென்று வருகின்றேன். பொட்டை சிரிக்கின்ற சிங்கத்தை பத்தி என்ன பார்த்து போயினா எனது திருக்கிறதால் மணி முடிச்சு தகுதி இல்லையா? செருப்பு சமமா அவளை வாழ விடு மகையாளை குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்தன் வச்ச தாலி அறுத்தா,